ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மியா குக்கிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் வீட்டிலேயே தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி தந்தூரி அடுப்பு வச்சு பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். தந்தூரி மசாலா, உப்பு, லெமன். நான் இதில் இன்றைக்கி தயிர் சேர்க்கல, அதுக்கு பதிலாக ஒரு லெமனை பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இன்றைக்கி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1.5 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து இப்போ பரட்டி எடுத்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ மசாலாவில் இதை பரட்டி எடுத்துக்கலாம். மசாலா சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் மசாலாவில் நல்லா பரட்டி எடுத்தாச்சு. இப்போ தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த தந்தூரி அடுப்பில் தான் பண்ண போகிறேன். நான் இதை அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ கங்கு நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த க்ரில் கம்பி மேலே ஒரு சிக்கனாக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்தாச்சு. இப்போ இந்த அனல்லையே நல்லா வேகட்டும். பாருங்கள், இதிலேருந்து அனல் நிறைய வருது. இந்த அனல்லே நல்லா வெந்துடும். இது மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு சிக்கன் மேலே ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்தோனையும் இன்னொரு சைடு பரட்டி போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு பரட்டி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ கறி வெந்துருச்சான்னு இது மாதிரி ஒரு கம்பி வச்சு குத்தி பாருங்கள். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சிக்கனை எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க எல்லா சிக்கனையும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு. இது நல்லா வேகட்டும். இப்போ இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான ஹோட்டல் டேஸ்ட்டில் தந்தூரி சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கனை மயோனஸோடு சேர்த்து சாப்பிடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மயோனஸ் வீடியோ வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். மறக்காமல் இந்த ரெசிபியை எல்லோரும் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.